ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள் ரோஸ் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோவிலே நான் சொல்லிடுறேன். நேற்று நிறையா கொஸ்டின் சிண்டரை பற்றி கேட்டிருக்கீங்க. சிண்டர்னால் என்னென்ன, ஸோ சிண்டர்னால் என்னங்கிறத பற்றி நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன்ப்பா டீட்டெயில்டாக. ஏற்கனவே சிண்டரில் எப்படி பாட் பண்ணுறதும் காமிச்சிருக்கேன். சிண்டர்னால் என்னங்கிறதையும் டீட்டெயில்டாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து 1 kg வந்து 40 ருபீஸு. அதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. வாஷ்டு சிண்டர் இருக்குது, அன்வாஷ்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களே வாஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 1 kgக்கு. நீங்கள் அன்வாஷ்டாக இருந்தால் வெறும் 40 ருபீஸ் தான். அப்புறம் இந்த கொரியர் சார்ஜை எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் 40 kg வந்து 2000 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ அவங்க ஜார்க்கண்ட்லேருந்து வருது. ஸோ உங்களுக்கு கொரியர் சார்ஜஸும் சேர்த்து தான் அவங்க 2000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சிண்டர் என்றால் என்னங்கிறத வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இன்னொன்று, தண்ணி வந்து ஒரு நேரம் ஊற்றுனா பத்துமா அப்படின்னு கூட கேட்குறீங்க. தண்ணி வந்து அதுதான் அதோட பிரச்சனையே. 3 நேரம் தண்ணி ஊற்றணும். தண்ணி தேங்கவே தேங்காது, வெளியில் வந்துடும். ஸோ அது ஒன்று தான். ஸோ நானே இப்போது அதுக்காக தான் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கேன். இந்த சிண்டருக்காக தான். இப்போ ஒரு 4 நாள் வீட்டில் இல்லைன்னா அந்த ட்ரிப்பில் இருந்து தான் தண்ணி அந்த சிண்டரு எல்லா செடிகளுக்கும் போகும். ஸோ அதுதான் அதில் இஷ்யூ. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் 1 or 2 செடியோ பிளான் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.